ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிசிஎஸோட Q3 ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக வந்திருக்கா இல்லை நெகட்டிவாக வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றியும், 57 ரூபா டோட்டல் டிவிடெண்ட் ப்ளஸ் ஸ்பெஷல் டிவிடெண்ட்டோட சேர்த்து 57 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிற டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு, டிவிடெண்ட்டுக்கு ரெக்கார்ட் டேட் என்னைக்கு அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அலைஸ் ப்ளூவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வருடத்தில் எப்பயுமே ஒவ்வொரு குவார்ட்டர் சினாரியோ ரிசல்ட்லையுமே முதல் ரிசல்ட்டாக எதிர்பார்ப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ் தான். என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் லிஸ்டாக இருக்கிற இந்த ஸ்டாக்கை பொறுத்த அளவுக்கு ஸோ லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய ஒரு ஐடி ஸ்டாக்கும் கூட 9 மந்த் எண்ட் பீரியட் ரிசல்ட்டும் அது போக டிவிடெண்ட்டோட, அதுவும் இன்டம் டிவிடெண்ட் மட்டும்தான் எதிர்பார்ப்பு இருந்தது, தேர்ட் இன்டம் டிவிடெண்ட்டாக. அதோட சேர்த்து தேர்ட் இன்டம் டிவிடெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 11 ரூபா வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்த்து ஸ்பெஷல் டிவிடெண்ட்டாக டோட்டலாக 46 ரூபா ஸ்பெஷல் டிவிடெண்ட் மட்டும், மொத்தமாக 57 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட்டாக மட்டும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 17 ரெக்கார்ட் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூஷன் டேட்டை பொறுத்த அளவுக்கு ஜனவரி 16. ஸோ T+0 சினாரியோ ஸ்டாக்ஸ் தான் மோஸ்ட்லி ஜனவரி 5th or 16th ஹோல்ட் பண்ணுற பட்சத்தில் இந்த 57 ரூபா டிவிடெண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய ஒரு போர்ஷன். அது போக ரிசல்ட்ஸை பொறுத்த அளவுக்கு ஃபேர் ரிசல்ட்ஸாக தான் வந்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகியிருந்தது. இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ சைட்ஸஸில் பெரிய அளவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது இல்லை. குவார்டர் வைஸஸை பொறுத்த அளவுக்கும் சரி ஃப்ளாட் சினாரியோ தான். இயர் வைஸஸை பொறுத்த அளவுக்கும் சரி ரெவன்யூ அப்படிங்கிறது டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது இன்க்ரீஸபிளாக தான் மூவ் ஆகியிருக்கு. டிசம்பர் 2024 ஜோன் 65,216 கோடி கன்சால்டேஷன் ரிசல்ட்டில் இருந்து 68,805 கோடி. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் டாக்ஸஸ் எல்லாம் பார்த்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா நியர்பை 2% மேலே ரெவென்யூ வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அதே நேரத்தில் இயர் அண்ட் 9 மந்த் பீரியடை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 6,000 crore ரெவென்யூ நல்ல இன்க்ரீஸபிள் ரெவென்யூவாக தான் ஜென்ரேட் ஆகியிருக்கு. ஸோ 9 மாத கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா 1,93,779 கோடியிலிருந்து 1,99,968 கோடி, இன்னும் 42 கோடி சேர்ந்து வந்திருந்தா, 32 கோடி சேர்ந்து வந்திருந்தா 2 லட்சம் கோடியை கிராஸ் பண்ணியிருக்கும் டோட்டல் ரெவென்யூ. அதை தாண்டி குவார்டர் வைஸஸ் ஸ்மால் இன்க்ரீஸபிள் 2% நியர்பை ஸ்லாட் இன்க்ரீஸபிள் ரெவென்யூ தான். ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் வைஸஸில் 12,075 கோடியிலேருந்து குவார்டர் ஸ்லாட்டை பொறுத்த அளவுக்கு இயர் கம்பேரிஷன் 12,444 கோடி இருந்து 10,720 கோடி. ஸோ டெக்லைன் ரிசல்ட்ஸ் தான் நியர்பை ஃபேர் ரிசல்ட்டாக தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நியூ லேபர் லா. ஸோ அது வந்துட்டு முக்கியமான போர்ஷன்ஸாக இருந்தது. ஸோ லே ஆஃப் சினாரியோ கம்பேரிஷன், அதே நேரத்தில் நியூ லேயர் லாவை பேஸ் பண்ணி எக்ஸ்பென்சிவ் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. நியர்பை பார்த்தோம் அப்படின்னா 2,130 கோடி எக்ஸ்பென்சிவ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருந்தது. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 12,800 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் இன்க்ரீஸாக தான் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கணும். நியூ லேபர் லா அப்படிங்கிறது 2,130 கோடி அதற்கு எக்ஸ்பென்சிவ் செலவினங்கள் இருந்தது. பட் லீகல் கிளைமை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1,010 கோடி, டோட்டலாக 3,000 கோடி அப்படிங்கிறது அந்த நியூ லேயர் லா பேஸ் பண்ணியே ப்ரெஷர் கொடுத்துருக்கு. ஃபேர் ரிசல்ட்டு தான், பட் டிவிடெண்ட் நல்ல பாசிட்டிவாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வர 16ஆம் தேதி போர்ஷனுக்குள்ளே பையிங் எடுக்கிற பட்சத்தை இந்த ஸ்டாக்கை பொறுத்த அளவுக்கு டிவிடெண்ட் வந்துட்டு எலிஜிபிள்.
57 ரூபா டிவிடெண்டுக்கு வந்துட்டு எலிஜிபிள். அதே நேரத்தில் ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் 11,70,000 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 3236. இன்னைக்கு ஹை அண்ட் லோவை பொறுத்த அளவுக்கு 1% கீழே இறங்கி ரிட்டர்ன் 1% எபோவ் சைடு இண்டிகேஷன், ரிட்டர்ன் 3236க்கு மேலே க்ளோசிங்கை பொறுத்த அளவுக்கு 2867 4323 50 ஹை 50 க்ளோவை பொறுத்த அளவுக்கு ஸ்டில் பி ரேஷியோ 22 நியர்பை ஜோன் தான். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஏர்னிங், ரிட்டர்ன் ஆன் ஏர்னிங்கை பொறுத்த அளவுக்கு ஸோ எபோவ் 50%. டிவிடெண்ட் தொடர்ந்து மூணாவது எவ்ரி குவார்ட்டர் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டாக். நல்ல டீப் ஃபார்மேஷன்லேருந்து லாஸ்ட் குவார்ட்டர்ஸும் கொஞ்சம் ஃபேர் ரிசல்ட்ஸாக தான் ரிலீஸ் ஆகிருந்தது. அதற்கப்புறம் நல்ல ரெக்கவர் ஃபார்மேஷன்ஸை எய்ம் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்லாட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஐடி செக்ஷனை பொறுத்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டிங் மொமெண்டம் ஸ்னாரியோ ஸ்டாக்கும் கூட. டிசம்பர் ஸ்லாட்டை பொறுத்த அளவுக்கு 10,720 கோடி. ஸோ டோட்டல் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 2022 வந்த ஒரு போர்ஷன் தான். ஆனால் இதில் என்ன அப்படின்னா 12,500 கோடிக்கு மேலே வர வேண்டிய ரிசல்ட் நியூ லேயர் லாபை பேஸ் பண்ண எக்ஸ்பென்சிவ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஷேருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்கு. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதர் இன்கம் ஃபார்மேஷன், நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மேஷன்ஸில் ஷேர்ஸ் சைடில் இருந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போகிருக்கு. அதுவுமே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த 9 மந்த் பீரியட்லேயே ஆல்ரெடி ஷேரோட ப்ராஃபிட்டும் சரி அண்ட் தென் ரெவென்யூவை பொறுத்த அளவுக்கும் சரி ஓவர் பூமப்பில் தான் இருக்கு. ப்ராஃபிட் சைட்ஸை பொறுத்த அளவுக்கு எபோவ் 50,000 crore இந்த ஃபினான்ஷியல் 26 கிராஸ் அடிக்கும். அதே நேரத்தில் சேல்ஸை பொறுத்த அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நியூ லேயர் லா, ஒன் டைம் நியூ லேயர் லா, ஸோ கோட் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ண ப்ரெஷர் அப்படிங்கிறதான் ஹெட்லைனில் ஷேரோட ரிசல்ட்டை நெகட்டிவாக கொடுத்துருக்கு. பட் இன்னர் டெப்த்தில் ஷேரை பொறுத்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டாக தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் நியூ கான்ட்ராக்ட் சினாரியோ, அது போக அதர் எக்ஸ்பென்சிவ் ஃபார்மேஷன் சினாரியோ பொறுத்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷன்ஸை பொறுத்தளவுக்கும் இன்க்ரீஸபிள் ஆகியிருக்கு. ஷேர் இந்திய ரூபாயின் மதிப்போட வீழ்ச்சி அடைகிற பட்சத்திலையும் இந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவ் தான். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஸ்டாக் 3,000 நியர்பை பிலோ ப்ரைஸில் பை பண்ணியிருந்தாலும் சரி, எபோவ் 4,000 rupeesல பை பண்ணியிருந்தாலும் சரி ஷேரை ஹோல்ட் பண்ணலாம். ஹெட்லைனரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளையோட ஜோனில் ஒரு ஸ்மால் அப்சைட்ஸ்க்கு அப்புறம் கரெக்ஷனுக்கு வந்து ரிவர்ஸ் ஃபார்மேஷன்ஸை மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிட்டர்ன் இந்த ஸ்டாக்ஸ் பூம் அப் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புள்ள ஒரு ஃபார்மேஷன். என்னோட பார்வையில் ஃபேர் ரிசல்ட்டாக ரிலீஸ் ஆகிருந்தாலும் இன்னர் டெப் அவங்க ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கிற போர்ஷன் அப்படிங்கிறது பாசிட்டிவ். ஹெட்லைன் நெகட்டிவாக இருந்தாலும் ரிசல்ட்டில் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஷேரை ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணலாம். நியூ பையிங் போகிறீங்க அப்படின்னா எஸ்ஐபி ஃபார்மேஷன் இந்த ஷேரை டார்கெட் பண்ணலாம்.